இந்த லீவில் கன்னியாகுமரி போயிட்டு விவேகானந்தர் பாறையும் திருவள்ளுவர் சிலையும் பார்க்க போகிறீங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு போங்க. அப்போ தான் உங்களுக்கு சின்ன சின்ன டிப்ஸ்லாம் கொடுக்குறேன். இந்த கண்ணாடி பாலம் இந்த சிலையெல்லாம் பார்க்கும்போது ஜாலியாக தான் இருக்கும். ஆனால் அதுக்கு முன்னாடி இருக்கிற பெரிய கியூ இருக்குல்ல, அதுதான் நீங்கள் சமாளிக்கணும். என்ன நடந்துச்சுன்னு சொல்கிறேன் வாங்க. நீங்கள் இந்த ஸ்பாட் போகிறதுக்கு போட்டு மூலமாக தான் போய் ஆகணும். அதுக்கு 2 கியூ நிற்கிது. 300 கியூ ஒன்று, 75 ருபீஸ் கியூ ஒன்று. 300 கியூவே பார்த்தீங்கன்னா ஒரு கிலோமீட்டர் தாண்டி வரைக்கும் நிற்கும். இதில் 75 ருபீஸ் சொல்லவே தேவையில்ல, அது ஒரு 2 கிலோமீட்டர் தாண்டி நிற்கும். அதுவும் மொட்டை வெயிலில். இப்போ காமிக்கிற ஸ்பாட் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு என்ட்ரன்ஸ் தான். இந்த என்ட்ரன்ஸ்லேருந்து உள்ளே நீங்கள் போக வேண்டியது இடம் பார்த்தீங்கன்னா போட்டுக்கு அதுவே ஒரு 400 மீட்டர்ஸ் கிட்டே இருக்கும். ஸோ அவ்வளோ தூரம் வெளியே தாண்டி அது ஒரு கிலோமீட்டரில் நிற்கிறாங்கன்னா அவ்வளோ கூட்டம் இருக்குது பார்த்துங்க. இந்த கூட்டத்தில் சம்மரில் வந்து குழந்தைங்கள்லாம் இல்லை பெரியவங்களோ யாராக இருந்தாலும் தண்ணி ஸ்நாக்ஸு எல்லாம் கொண்டு போயிடுங்க. இதை போயிட்டு நீங்கள் பார்த்துட்டு வெளியே வரத்துக்குள்ளே ஒரு 4 ஹவர்ஸ் ஆகிடும். அது மட்டும் இல்லாமல் இந்த கூட்டத்தில் மாட்டினீங்கன்னா சிக்கி சன்னமானம் ஆகிடுறாங்க, அந்த அளவுக்கு தள்ளிட்டு போகிறாங்க. இதுதாங்க உள்ளே போனோன்னா இங்கே ஒரு கேட் இருக்கும். இந்த கேட்லேருந்து ஒரு 100 மீட்டர்ஸ் நீங்கள் உள்ளே போகணும். ஆல்மோஸ்ட் இதுக்கு ரீச் ஆகிட்டிங்கன்னா ஓரளவுக்கு உள்ளே வந்துட்டிங்கன்னு அர்த்தம். நிறைய பேருக்கு வந்து இந்த 300 கியூ இருக்கிற விஷயமே தெரிய மாட்டேங்குது. 75 ருபீஸில் இருக்கிறவங்க திடீர்னு 300 ருபீஸ்க்கு வராங்க. 300 ருபீஸில் இருக்கிறவங்க ஜம்ப் பண்ணி டேரெக்டாக இந்த கேட் வழியாக உள்ளே போயிடுறாங்க. இல்லைனா டேரெக்டாக லைன்லேயே நிற்காமல் இந்த கேட் வழியாக உள்ளே போகிறவங்களும் இருக்காங்க. ஸோ ஒரு சிஸ்டமேட்டிக் ரூல்ஸு அங்கே நிறைய பேர் ஃபாலோ பண்ணுறது இல்லை. அங்கே இருக்கிற செக்யூரிட்டிஸ் இவங்களெல்லாம் தடுத்தாலும் சில பேர் அவங்களும் மக்கள் தானே, வெயிலில் நிற்க முடியாமல் உள்ளே ஓடிடுறாங்க. நம்ம இதில் யாரையும் குறை சொல்ல விரும்பலை. நம்ம வந்து ஜஸ்ட்டு வந்து இது மாதிரிலாம் இருக்குது, அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் தயாராக உள்ளே போங்க அப்படின்னு சொல்லலாம். இந்த கேட்டு தாண்டி வந்தீங்கன்னா இந்த ஒரு ஷிப்பு நிற்கிதுல, இதுதான் அந்த ஷிப்பு. ஆனால் இது ஓடாது, இது சும்மா நிறுத்தி வச்சுருக்காங்க ஷோகேஸ்க்காக. இதை தாண்டி இன்னொரு போட் ஒன்று வரும், அவங்க வந்து உங்களை கூட்டிகிட்டு போவாங்க. ஸோ இதுதான் ஆல்மோஸ்ட் ஆஃப்டர் 4 ஹவர்ஸ்க்கு லைனில் நின்றதுக்கு அப்புறமா இந்த மாதிரி ஒரு போட் வந்து நம்மளுடைய சேஃப்டியோடு உள்ளே கூட்டிகிட்டு போனாங்க. ஒரு வழியாக அந்த பெருங்கூட்டத்திலேருந்து உள்ளே தப்பிச்சு வந்ததுக்கு ஒரே சந்தோஷம்தான். அதுக்கப்புறம் போட்டும் கிளம்பிச்சு. போட்டு இங்கேருந்து ட்ராவல் பார்த்தீங்கன்னா ஒரு 5 மினிட்ஸ் கூட இருக்காது. உடனே எடுத்துமைட்டு அங்கே நம்மளோட விவேகானந்தர் பாறையில் எடுத்துமே விட்டுட்டாங்க. அங்கே இறங்கினோடனே அங்கே தரிசன டிக்கெட் சொல்லிட்டு தனியாக ஒரு 30 ருபீஸ் வாங்கினாங்க. அது முடிச்சுட்டு உள்ளே போனால் சரியான சூடுங்க. கீழே வந்து தரையெல்லாம் ரொம்ப சூடாக இருக்குது. ஒரு ஒயிட் கலர் பெயிண்ட் வச்சுருப்பாங்க, அந்த பெயிண்ட் மேலேயே நீங்கள் நடந்து போனால் தான் உண்டு. நீங்கள் தப்பி கீழே இறங்கிட்டீங்கன்னா உங்கள் கால் அவ்வளோதான் பழுத்துரும். இதே மாதிரி இந்த ரெட் கார்பெட் இருக்கும், அந்த ரெட் கார்பெட்லேயும் நடக்கலாம். பட் ஆனால் அதுவும் சூடாக தான் இருந்துச்சு. ஒன்லிவே வேறு வழி இல்லை, நீங்கள் ஒயிட் பெயிண்டில் தான் நடந்து ஆகணும். இதுக்கு எல்லாத்துக்கும் நம்ம வெளியிலேயே நம்ம செப்பலை ரிமூவ் பண்ணிட்டு போக சொல்லுவாங்க. இது வந்து புண்ணிய ஸ்தலம்னால. அதுக்கப்புறம் இது ரெண்டுத்தையும் இணைக்கிற மாதிரி ஒரு கண்ணாடி பிரிட்ஜ் இப்போ ரீசெண்டாக போட்டிருக்காங்கல்ல. இல்லைனா முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இதுலேருந்து அங்கே ஒரு போட்டு, அங்கேருந்து இங்கே ஒரு போட்டு மாறி இருந்துச்சு. இப்போ கண்ணாடி பிரிட்ஜ் போட்டதுனால நீங்கள் இங்கே வழியாக நடந்து போயிடலாம். பட் கண்ணாடிலாம் ரொம்பலாம் சூடாலாம் இல்லை, லைட்டான சூடு தான். பட் நடக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. நான் கூட கண்ணாடி ரொம்ப சூடாக இருக்கும்னு நினச்சேன். அதுக்கப்புறம் அங்கேருந்து கிராஸ் பண்ணி நீங்கள் திருவள்ளுவர் சிலைக்கிட்ட போயிடலாம். போயிட்டு அங்கேயும் அங்கே வந்து காலை வைக்க முடியல, ரொம்ப சூடு. இங்கேயாவது இந்த ஒயிட் பெயிண்ட் அதெல்லாம் இருந்துச்சு, அங்கே ஒன்றும் கிடையாது. வெறும் தரை தான். வெறும் தரை அப்படியே ஃபுல் ஹீட்டையும் அப்சர்வ் பண்ணி வச்சுருக்கு. நம்ம போனோன்னே நம்ம காலை பதம் பார்க்குது. ஒரு வழியாக எல்லாத்தையும் முடிச்சுட்டு வெளியில் போகலான்னு பார்த்தா இதுக்கு ஒரு பெரிய கூட்டம் நின்றுச்சு லைனில். பட் ஆனால் இந்த லைன் வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவே நடந்துச்சு. பெரிய லைன் தான், பட் ஆனால் ஃபாஸ்ட்டாக நடந்துருச்சு. ஒரு வழியாக முடிச்சுட்டு வெளியில் வந்தாச்சு. என்ன சொல்லு, நான் வரலாமா இங்கே? ஏன்பா, ஏன் என்னாச்சு? போட்டு நசுக்கி குழந்தைங்களாம் ரொம்பவே பாதிக்கப்பட்டிருக்காங்க. அவங்களாம் இதோட இந்த சைடே வரமாட்டேன்னு சொல்லிட்டான் என் பையன். அப்புறம் வெளியில் வந்து பார்த்தா இன்னும் ஒரு 2 கிலோமீட்டருக்கு லைன் நின்றுச்சு. பாவம் அவங்களுடைய நிலைமையெல்லாம் உச்சி வெயிலில் எப்படி போய் சேர போகிறாங்கன்னு தெரியல. இதுவும் சாட்டர்டே, பட் மறுநாள் சண்டே பார்த்ததெல்லாம் ரொம்ப கொடுமை, பெரிய லைனு. அவங்களுடைய கதிலாம் என்ன ஆகும் தெரியல. ஸோ இதுதான் மக்களே இங்கே இருக்கிற சினாரியோ. இங்கே வர மாதிரி இருந்தால் பிளான் பண்ணிவிட்டு வாங்க. பெரிய லைனு, வெயில் இருக்கும், ரொம்ப நிழல்லாம் இருக்காது. தண்ணி ஸ்நாக்ஸு எல்லாம் எடுத்துகிட்டு வந்துடுங்க. குழந்தைங்கலாம் கை குழந்தைங்கலாம் எடுத்து வந்தீங்கன்னா அப்போ அவாய்ட் பண்ணிவிடுங்க. இல்லைனா அன்சீசன் டைமு இந்த மாதிரி வீக் டேஸில் எப்போயாவது வாங்க. அடுத்ததாக வந்தே பாரத்தில் இருந்த எக்ஸ்பீரியன்ஸும் அதில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்ச்சியெலாம் சொல்கிறேன் அடுத்த வீடியோவில். இணைந்திருங்கள். சைனிங் ஆஃப் சசிகுமார் பரந்தாமன். பை பாய்.